ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து வெஜ் கிரேவி ரைஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு லன்ச் ரெசிபி தாங்க இது. அண்ட் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவு சீரகம், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 4 to 5 வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வேகணும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வெந்த அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கலக்கி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அது கொதிக்கிற டைமில் உங்களுக்கு வேணுங்கிற அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு பாதி வெந்திருக்கும். அந்த டைமில் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டுக்கும் உள்ள அந்த வேகிற டைம் வந்து வேறையாக இருக்கும். அது கொதிக்கிற டைமில் கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வேக வச்ச சுண்டல் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் அதில் வந்து உங்களுக்கு வேணும்னா சுண்டல் வடித்த அந்த தண்ணியும் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் வந்து இன்னுமே சூப்பராக இருக்குங்க. இதையும் மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம், அதாவது அந்த சுண்டல் அந்த இதெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு சாலிடாக ஒரு 5 to 10 நிமிஷம் ரெடி பண்ணி வேக வச்சிங்கன்னா போதுங்க. சூப்பரான குழம்பு வந்து ரைஸ்க்கு ரெடி ஆகிடும். அண்ட் இந்த ரெசிபி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டும் கூட. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye.